ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்க் க்ளோட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ ஒரு ட்ரீமுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அண்ட் ட்ரீம் இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா ட்ரீம்ஸை பற்றியான கான்செப்ட் ஆஸ் லைக் ஏன் இது நடக்குது அப்படின்றது விஷயம், நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமுமே ஒரு ஒரு அன்னோன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ ரிசர்ச், ஸ்லீப் ரிசர்ச், ஆங்ஸைட்டி ரிசர்ச், ஹாலுசினேஷன்ஸ், இது மாதிரி நிறைய மென்டல் டிஸார்டர் நிறைய விஷயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் ஈவன் தோ தே ஃபோக்கஸ் ஆன் லெட்ஸ் சே ஹாலுசினேஷன்ஸ், அந்த மாதிரி எதுல இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரீமோட கனெக்ஷன் இல்லாமல் நிறைய ரிசர்ச் இருக்காதுங்க. ஸோ ட்ரீமோட பார்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் பிளேஸ் மோர் இன் ஆர் ஈவன் பில்டிங் ஆர் ஓன் செல்ஃப். நீங்க உங்களை நீங்க எப்படி நீங்க உங்களை மாத்திக்கிறீங்க, அதாவது நல்ல விதமாக இருக்கட்டும் கெட்ட விதமாக இருக்கட்டும், எப்படி நீங்க உங்களை மாத்துறீங்க அப்படின்றதுல கூட பார்த்தா கூட நீங்க வச்சீங்கன்னா உங்களோட ட்ரீம் பிளேஸ் அ ரோல். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரீம்ஸோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம்ஸ் நம்மளுக்கு மட்டும் வரதில்லைக்கா. ஈவன் ஒரு டாக்ஸ், கேட்ஸ், மங்கீஸ், லயன்ஸ், இந்த மாதிரி நிறைய மேமல்ஸ்க்கு ட்ரீம்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம ஈவன் வாட்டர் பேஸ்ட் அனிமல்ஸ்க்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய நேரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கிறப்ப அந்த ஸ்லீப்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குங்க, ரெம்ஸ் அண்ட் நான் ரெம்ஸ் இருக்கு. அதாவது ரெம்ஸ்ன்றது நீங்க தூங்குறப்ப உங்க ஐ மூவ்மெண்ட் இருக்கும், அது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஸோ அது கொஞ்சம் பெரிய டாபிக் இது. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஸ்லீப். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ரெம்ஸ், உங்கள் ஐ மூவ்மெண்ட் இருக்காது, பட் நீங்கள் தூங்குவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேமல்ஸ்க்கு இந்த ட்ரீம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ மூவ்மெண்ட் இருக்கும். அட் தி சேம் டைம் ஈவன் லிம்ஸ், அதாவது கை காலுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதான் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சில நேரம் தூங்குறப்ப அது ஓடுற மாதிரி ஏதாவது கனவு பண்ணிருக்கும், சொன்ன ஓடும். இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் அண்ட் ஈவன் கடல் வாழ் மெமல்ஸ் அப்படின்வாங்க. அதாவது டால்ஃபின்ஸ், வேல்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணியில இருந்தாலுமே தண்ணியில ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வெளியில மூச்சு வாங்குறதுக்கு ஆக்சுவலி வெளியில தான் வந்தாகும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது நம்மள மாதிரி 8 hours 7 hours இருக்காது, பட் ஸ்லீப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி அதுங்களோட சில போர்ஷன் ஆஃப் த டெய்லோ ஏதோ ஒன்று ஒரு ஆக்டிவா இருக்கும். அது ஏன்னா அதுங்களை ஃப்ளோட் ஆக வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அப்போ ட்ரீம்ஸ் குட் பி a part in it. அந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸா ஒரு மசில் ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு ட்ரீம் குட் பி a part of it அப்படின்றாங்க. ஸோ இப்போ ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரிலீஜன்லயுமே ட்ரீமுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நைட் ஹாக், அதுக்கப்புறம் ஓல்டு ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமன் இருக்கு. இந்த டீமன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க நிறைய நேரம் கவனிச்சிருப்பீங்க, ட்ரீம்ஸ் நம்மளுக்கு சில நேரம் ட்ரீம்ஸ் வரப்ப நம்மளுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும், நிறைய ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே சமயத்துல நம்மளுக்கு கை கால் மூவ்மெண்டே பண்ண முடியாது, நம்ம அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ அது பேர் ஸ்லீப் பேரலிசிஸ். ஸோ இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு காமன் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரீதிங் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுல இன்னும் ஒரு சயின்டிபிக்கா ஒரு விஷயம் நீங்க இன்னொன்று யோசிச்சீங்க அப்படின்னா நம்ம பிரீதிங் நம்ம பிரெயினால கண்ட்ரோல் பண்ற ஒரு சப்கான்சியஸா இருக்கிறப்ப பிரெயினால கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த சென்ஸ் நம்ம பிரீதிங் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பிரீதிங் தானா டேக் ஓவர் பண்ணிக்கும். நம்ம பிரெயினோட ஒரு ஃபங்க்ஷன் தானா டேக் ஓவர் பண்ணிக்கும். அதனாலதான் நம்மளே அறியாம நம்ம பிரீத் பண்ணிட்டு இருக்கோம் சில நேரம். ஸோ நம்ம பிரீத் பர்பஸா பண்றோம், பர்பஸா பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் லைக் ரெகுலர் ஃபங்க்ஷன். இது நம்ம பிரெயின்ல ஒரு பக்கம் இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம லங்ஸ் ப்ளோ ஆகிறது, ப்ளோ இன் ஆகிறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் வரப்போ பிரீதிங்கும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரீதிங் மட்டும் இல்லை, நம்மளோட கை கால், நர்வ்ஸ், நம்மளோட உடம்புல இருக்கிற எந்த லிம்ஸ் எதையுமே மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஃபுல்லாக நம்ம பேரலைஸ் ஆகிடுவோம். இட் இஸ் அ ஃபேமஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் சயின்ஸ் பிஃபோர் அவ்வளோ ஃபேமஸ் இல்லாத காலத்தில் கூட, அட்வான்ஸாக இருக்கிறது இல்லாத காலத்தில் கூட ரிலீஜியன்ஸில் நிறைய பேர் என்ன சொன்னது டீமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துவிசத்தில் பார்த்தீங்க, சான்ஸ்கிரிட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாரான்றது இன்னொரு யமனுக்கு இன்னொரு பேர். ஸோ அதான் மாரான்றாங்க. அண்ட் நீங்கள் புத்திசத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புத்தரோட ஃபேமஸான ஒரு எல்லா போஸ்லையும் நீங்கள் ஒரு போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ல அவர் கையை தொடையில அப்படி வச்சிருப்பாரு, இன்னொரு கையில கையை கீழே வச்சிருப்பாரு, பூமியில பாடுற மாதிரி வச்சிருப்பாரு. இது எதுக்குன்னா புத்தரை மாறா தப்பா வழி நடத்த செஞ்சதை புத்தர் தடுத்துட்டு அது பூமி மேல தொட்டு பூமிக்கு நான் காட்டுறேன், இதுதான் நான் செஞ்சிருக்கேன், இப்படிதான் நான் என்லைட் ஆனேன் அப்படின்னு காட்டுறதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ
இது மாதிரி ரிலீஜியஸ் சைடில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ட்ரீம்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரீம்ஸ் வந்து ஹஸ் காட் ஸோ மச் பொட்டன்ஷியல். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சில நேரம் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பீங்க, ஒரு லெட்ஸே ஒரு 1 hour தான் தூங்கியிருப்பீங்க. ஆனால் உங்கள் ட்ரீம் எக்ஸ்டென்ட் ஆஃப் யுவர் ட்ரீம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரீம்லாம் நிறைய விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதே ஈவன் ஒரு முழிச்சிருந்து அவ்வளோ நேரம் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியாது. இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட், ஈவன் பாப் மார்லே, அதுமாதிரி நிறைய கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் நீங்கள் அவங்களெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து the one thing வந்து they say is like dream வந்து hallucination வந்து it factored into their creativity. அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து கனவு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருப்பீங்க, டெவலப்பராக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு டிசைன் ஃபீல்டில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒரு தாட் வந்து உங்களுக்கு வந்து வேணும். அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு தாட் வேணும், ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணுறதுக்கு. இல்லை வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாஜிக், அதாவது எப்படி வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை செய்யறது சாஃப்ட்வேரில் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து இட் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ். அப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஃபோன்ஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு குவைட்டான ஒரு ரூம்குள்ளார போயிட்டு நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து ட்ரீம் கேன் பி அ குட் டூல். ஸோ எப்படி வந்து நம்ம ட்ரீமை வந்து நம்ம வந்து ஓன் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 5 tips நான் அடுத்தது போடுறேன். பட் ட்ரீமை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரீம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெர் இஸ் சம்திங் கால்ட் லூசிட் ட்ரீமிங். ஸோ இது நீங்கள் வந்து இந்த வேர்டு மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் ஒரு படம் பேர் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது பேர் வந்து இன்செப்ஷன். ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட அண்ட் டிகாப்ரியோ நடித்த ஒரு படம் அது. ஸோ கிறிஸ்டோபர் நோலன் வந்து வி நோ தட் ஹீஸ் அ வெரி ஃபேமஸ் டிரெக்டர். அவர் வந்து இன்டர்ஸ்டெல்லார் இந்த மாதிரி நிறைய வந்து பியூட்டிஃபுல் மாஸ்டர் பீசஸ்லாம் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த படத்தில் நீங்கள் இன்செப்ஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரீம்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது ட்ரீம்ஸ்ன்றது சார்ட் ஆஃப் லைக் அ realm, அது லைக் ஒரு ரியாலிட்டி, லைக் இமேஜினரி ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி. அது மல்டிபிள் பீப்புள் கேன் இன்ட்ராக்ட் வித் அ ட்ரீம் அண்ட் சம்டைம்ஸ் வி மே ஈவன் ஸ்டக் வித் ட்ரீம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம்குள்ளார போய் அந்த ட்ரீம்ல வந்து அவங்க இருக்கிறப்பே வந்து அங்கேயே தூங்கி அங்கே ஒரு ட்ரீம் வந்து அதுல இருந்து இன்னொரு ட்ரீம் போவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டைம் வந்து they save each time they jump from one dream within another dream போறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். இது வந்து ஈவன் நான் சொன்ன மாதிரி நம்மளே வந்து ஒரு 1 hour நீங்க தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா வந்து the amount of things that you would have done using your dream பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். நீங்க நிறைய கண்ட்ரிஸ் போயிருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து அது செஞ்சிருப்பீங்க, இது செஞ்சிருப்பீங்க, வீட்டுக்கு வந்திருப்பீங்க, எவ்வளவோ விஷயம் பண்ணிருப்பீங்க. பட் 1 மணி நேரத்துல உட்காந்து அவ்வளவு விஷயத்தை நம்ம பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்க ப்ராக்டிகலா நம்ம அந்த மாதிரி கான்சியஸா யோசிச்சா கூட அவ்வளவு விஷயம் நம்மளால யோசிக்க முடியாது. ஸோ ட்ரீம் ஹஸ் காட் தட் பவர். ஸோ ட்ரீமை வந்து எப்படி நம்ம மோல்ட் பண்ணி எப்படி ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் லூசிட் ட்ரீமிங் அப்படின்னா என்னன்னு பற்றி பார்ப்போம். அண்ட் இன்செப்ஷன் படம் பார்க்கலன்னா இன்செப்ஷன் படம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு லூசிட் ட்ரீமிங்கை பற்றி தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா மெமரி இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுபடி வந்து நீங்கள் படிக்கிற சில விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஒரு மெமரி இண்டெக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையானப்ப நீங்கள் குயிக்காக அந்த இன்ஃபர்மேஷனை குயிக்காக கொண்டு வரலாம். இந்த மெத்தட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்கள் ட்ரீமில் நீங்கள் சில சமயம் செம இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஐடியா வந்திருக்கும். பட் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் மறந்துருக்கும், ஐயோ அது என்ன ஐடியா, அது ஞாபகம்லாம் போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரீமில் இருக்கிறப்ப நீங்கள் எந்திரிச்சு பேப்பர்லாம் எழுத முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ட்ரீமில் இருக்கிறப்ப மெமரி இண்டெக்ஸிங் இருக்கு. அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரீமை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெட்ரீவ் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்க மறக்காத ஃபேவரட்டான ஒரு விஷயம், பாட்டோ ஆக்டரோ ஏதோ ஒன்று நீங்க வச்சுக்கிட்டு இப்போ நீங்க ஒரு ட்ரீம்ல வந்து லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு டிசைன் நீங்க செய்றீங்க, ஒரு கார் மாடல் செய்றீங்க, நீங்க ஒரு கார் டிசைனர் கார் மாடல் செய்றீங்க. அந்த காரை வந்து ஓட்டுறது வந்து உங்களோட ஃபேவரட் ஆக்டர், லெட்ஸ் சே விக்ரமோ, விஜயோ, அஜித்தோ, யாரோ ஒரு ஃபேவரட் ஆக்டர் வந்து காரை ஓட்டுறாங்க, அவங்க அப்படியே ட்ரிஃப்ட் பண்றாங்க, ஸ்கிட் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க அந்த அதே கார் மாடல் அந்த ப்ரிசைஸா ஒவ்வொரு ஆங்கிள் அந்த கார் எப்படி இருக்கு அப்படி அவங்க எப்படி பண்றப்ப அவங்களோட அந்த ஸ்டில் எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து you imagine with something which is in real world. அதுதான் வந்து indexing. So next day வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க next day all you have to think is your favorite actor. நீங்க அப்படி யோசிச்சீங்க, ஓகே நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஃபேவரட் எப்பவும் மறக்க போறது இல்லை. ஸோ நம்ம இப்போ லெட்ஸ் சே அஜித்தோ, விஜயோ யாரோ ஒருத்தாங்க, அவங்களை யோசிச்சோன்னா உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்க கார் ஓட்டுனது தான். ஸோ தட் இஸ் another thing. another important thing என்ன அப்படின்னா ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரியாலிட்டியில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், ட்ரீம்ல இருக்காது. இது நம்ம அடுத்து பேசுகிறப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் ஸோ அந்த ட்ரீமில் நீங்கள் கொஞ்சம் ரியாலிட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஓகே கைஸ், நம்ம இதை கண்டினியூஸாக ப்ளே பண்ணுவோம், அடுத்ததில் பார்ப்போம். அண்ட் கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.